வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இன்னைக்கு சேல்ஸ் இன்வாய்ஸில் பேமெண்ட் QR கோட் செட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் F11 கம்பைன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துடலாம். இதில் அதர்ஸ் கீழே எனபிள் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் டு ஷேர் பேமெண்ட் லிங்க் QR கோட் இந்த ஆப்ஷனை எஸ் பண்ணிடலாம். இங்கே மெர்ச்சன்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இங்கே நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். நேம்ன்ற இடத்துல நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெமோன்னு சொல்லி கொடுத்துட்றேன். டெமோ 1 சொல்லி கொடுத்துறேன். இங்கே பேமெண்ட் மெத்தட் 3 ஆப்ஷன் காட்டும். இது இல்லாமல் பேயூ, ரேஷன் பே இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இதை ஃபஸ்ட்டு பேயூ கொடுத்துடலாம். பேயூ கொடுத்து இதில் மெர்ச்சன்ட் ஐடி, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இதை கொடுத்துடலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக நம்பர் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், இதில் ஒரு நம்பர் கொடுத்துட்றேன். இதில் 10 நம்பர் தான் அலோவ் பண்ணும். இதை என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணிவிட்டு இல்லை இதுக்கப்புறம் யூபிஐ, ரேஷன் பே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே கிரியேட் எனதர் மெர்ச்சன்ட் ப்ரொஃபைல் இது எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துட்டு இப்போ இது சேவ் பண்ணிடலாம். இப்போ டெமோ 2 கொடுத்துடலாம். இங்கே ரேஷன் பே இது கொடுத்துடலாம். இங்கே மெர்ச்சன்ட் ஐடி கொடுத்துடலாம். இங்கே ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி இந்த இடத்துல demo@gmail.com அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். என்ட்ரு பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெர்ச்சன்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எஸ் கொடுத்துடலாம். சேவ் பண்ணிடலாம். இப்போது டெமோ 3 கொடுத்துடலாம். இங்கே யூபிஐ கொடுத்துடலாம். இங்கே யூபிஐ ஐடி எக்ஸாம்பிளுக்கு நான் demo@gmail.123 கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடின்றதுல இந்த இடத்துல நம்ம ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதில் இருக்கிற யூபிஐ ஐடி இங்கே கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இங்கே மெர்ச்சன்ட் நேம் கொடுத்துடலாம். இதை சேவ் பண்ணிடலாம். இப்போ கண்ட்ரோல் கொடுத்து இது சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆல்ட்ரு போயிடலாம். வவுச்சர் டைப் போயிடலாம். இதில் சேல்ஸில் போயிட்டு ஜென்ரேட் பேமெண்ட் லிங்க் QR கோட் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர் இந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துட்டு இது சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு சேல்ஸ் என்ட்ரி வைக்கலாம். வவுச்சர்ஸ் ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணிடலாம். சேல்ஸ் ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணலாம். இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு ஜென்ரேட் பேமெண்ட் லிங்க் QR கோட் கேட்கும். இதில் நம்ம எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண மெர்ச்சன்ட் ப்ரொஃபைல் வரும். இதில் டெமோ 1 டிஃபால்ட்டாக வரும் ஃபஸ்ட்டு கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா நான் யூபிஐக்கு இப்போ இதில் எந்த ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக கொடுத்த யூபிஐ நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை என்டர் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிடுறேன். QR கோட் ஜெனரேட் ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே புக்கில் போயிட்டு சேல்ஸ் என்டர் பண்ணிடுறேன். இதில் பிரிண்ட் கொடுத்துட்றேன். கரண்ட் இதில் கான்ஃபிகர் கொடுத்துட்றேன். கான்ஃபிகரில் மெத்தட் ஆஃப் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிவிட்டு இதில் நமக்கு லிங்க் மட்டும் வேணும் அப்படின்னா லிங்க் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை லிங்க் அண்ட் QR கோட் வேணும்னா அது செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை QR கோட் மட்டும் வேணும்னா அது செலக்ட் பண்ணிக்கலாம். நான் லிங்க் அண்ட் QR கோட் செலக்ட் பண்ணிடுறேன். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ ப்ரிவியூ கொடுத்தேன்னா கீழே QR கோட் விசிபிள் ஆகும். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.